எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் தான் தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக அரசியலுக்குமே ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்கு. இவரோட அரசியல் வரலாறே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய துரோகம், கூட இருக்கவங்களுக்கே குளிப்பறிக்கிறது, இந்த மாதிரி தான் இவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட எவ்வளவோ போராடி முயற்சி பண்ணி பார்த்தாரு ஐயா ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு இந்த கட்சியில போராடி ஒரு இருப்பிடமே கிடையாது, தனக்கு எந்த விதமான அரசியல் எதிர்காலமும் இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இவர்களால் நீக்கப்பட்டு, அதுதான் முக்கியமான விஷயம், இவங்களால நீக்கப்பட்டு வெளியேறிய ஒருத்தர் இன்னைக்கு தனக்கான அரசியலை முன்னெடுக்கணும், தனக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் இணைந்திருக்காரு. ஆனா அங்க போன ஓ பன்னீர்செல்வத்தை நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, நாங்க உங்களை கட்சியிலிருந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வீட்டுல குப்புறப்படுத்தி தூங்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, அவர் கூட இருக்க இவங்க எல்லாருமே அவரை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக எதிர்கட்சி துணைத் தலைவர், மிகப்பெரிய நடிகர், மாபெரும் சிவாஜி கணேசன், ஐயா ஆர்.பி. உதயகுமார் ஓ பன்னீர்செல்வம் குறித்து வைக்கக்கூடிய முக்கியமான வாதங்கள் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது நாள் வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை கூடவே வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் மனித புனிதர் போல பேசின இவங்க ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் வேண்டாம் என்று திட்டமிட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, ஓபிஎஸ் இவ்வளவு தவறு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2021 இருந்து 25 வரைக்கும் இவரை பாதுகாத்து வச்சு பத்திரமா கூட வச்சிருந்தாங்களே, அப்பெல்லாம் வாய் திறக்கலையே அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியின் டீமை பார்த்து மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க.